ஏ பி சி டி இ மற்றும் எஃப் என்ற நண்பர்கள் ஒரு வரிசையாக வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். ஏ மற்றும் ஈக்கு இடையில் சி உள்ளார். டி எந்த கடைசியிலும் இல்லை. ஈக்கு உடனடியாக வலதுபுறம் பி உள்ளார். வலது கடைசியில் எஃப் இல்லை எனில் டிக்கு வலப்புறம் எத்தனை பேர் உள்ளனர்? ஓகேங்களா? சோ இது பஸர்ஸ் கொஸ்டின், அதாவது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுல வரும். சோ எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தமா வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். அதாவது வடக்குன்னா மேல பார்த்துதான் இல்லையா? எத்தனை பேர் இருக்காங்க? 2 4 6 பேர் இருக்காங்க. ஓகேவா? வடக்கு பார்த்து அமர்ந்திருக்காங்க. சோ 6 பேர். இவங்க எப்படி உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும். பாருங்க, ஏ மற்றும் ஈக்கு இடையில், அதாவது ஏக்கும் ஈக்கும் இடையில சி இருக்காரு. டி எந்த கடைசியிலையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல. அப்ப நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்கு உடனடியாக வலதுபுறம் பி உள்ளார். அப்ப ஈயோட வலதுபுறம் அப்படிங்கிறது பி, இதுதான் இல்லையா? சோ அப்ப பி வந்து இந்த சைடு இருக்காரு. இப்போ வலது கடைசியில் எஃப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா என்ன பண்றாங்க? டி 2 கடைசியிலுமே இல்ல, எஃப் வலது கடைசியில இல்ல. வலது கடைசினா இந்த சைடு. அப்ப கண்டிப்பா இடது கடைசியில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை எஃப் இங்க இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அடுத்து டி வந்து கடைசியா எங்கேயுமே இல்லைன்னா கண்டிப்பா இங்கதான் இருப்பாரு. ஏன்னா இவங்க 4 பேரும் ஒரு ஆர்டரா இருக்காங்க. அப்ப அடுத்து ஏசிஇபி, அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ ரொம்ப சிம்பிளா அங்க கொடுத்துருக்கிறத நீங்க எடுத்து எழுதலாம். ஆனா இங்க போறதுக்கு முன்னாடி தனியா ரஃபா எழுதிருங்க. அப்பதான் எடுத்து எழுதும் போது இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப யார் யார் ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேர் 3 பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க எந்த கடைசியில இருக்காங்களா கடைசியில இல்லையா அதை பொறுத்து நம்ம கொஸ்டின் எடுத்துக்கலாம். சோ இப்ப கேள்வி, டிக்கு வலப்புறம் எத்தனை பேர் உள்ளனர்? சோ ஒரு உறுப்புல இருந்து வலதுபுறம்னா இந்த சைடு, இடதுபுறம்னா இந்த சைடு. ஓகேங்களா? சோ முனை அப்படிங்கிறது இதுதான் வலது முனை. ஓகேவா? சோ வலது முனை இது, இடது முனை இது. ஒரு உறுப்புல இருந்து கேட்கறாங்க அப்படின்னா வலது முனையை நோக்கி போறது வலது பக்கம், இடது முனையை நோக்கி போறது இடது பக்கம். சோ வலதுபுறம் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க? 1 2 3 4 பேர் இருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? சோ கொடுத்திருக்க அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சு கொஸ்டினை தெளிவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து எழுதணும்.